ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்ற போகிறேன். சரி, உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பிங் உங்களுக்காக நான் ஆட் பண்ணுறேன். இந்த பஞ்சகவ்ய விளக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கீழே பேஸுக்கு இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக அட்சதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பஞ்சகவ்ய விளக்கில் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த விளக்கு ஏற்றுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி, நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கில் பார்த்திங்கன்னா, இது விளக்கு ஷேப்லேயே இப்போ நமக்கு கிடைக்குது. நாட்டு மருந்து கடையில் பூஜை பொருட்கள் விற்கிற ஸ்டோர்ஸு, அப்புறம் இப்போல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே நம்மளுக்கு நிறைய கிடைக்குது. இதில் பசும் சாணம், கோமியம், தயிர், பால், நெய் இதெல்லாம் வச்சு இந்த பஞ்சகவ்யம் பஞ்சகவ்யம் அப்படின்னா பஞ்சன்னா 5, அந்த 5 பொருட்களை வச்சு இந்த விளக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த விளக்கு ஏற்றுறனால வீட்டில் நமக்கு ஒரு நல்ல ஹோமம் பண்ணதுக்கான பலன் இது நெய் விட்டு நம்ம ஏற்றும் போது இந்த அகல் ஃபுல்லுமே அப்படியே நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். அதை வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நறுமணம் அதை ஸ்மெல் பண்ணும்போது நமக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். வீட்டுக்குள்ளே ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தாலுமே அது எல்லாமே இந்த புகை மூலயமா வெளியேறிடும் அப்படின்றது ஐதீகம். நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயந்தரம் 6 to 7க்குள்ளே ஏற்றிட்டுருக்கேன். ஒருவேளை நீங்கள்லாம் ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னா, நீங்கள் ஏற்றி உங்களுக்கு ஏதாவது பலன் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த விஷயம் தெரியாதவங்க இந்த பொருள் நீங்கள் வாங்கி வச்சுட்டு அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த விளக்கு உங்களுக்கு ஏற்றி காமிக்கிறேன் வாங்க. பூஜை அறையில் வச்சு இந்த விளக்குக்கு ஒரு பூ ஒன்று நம்ம சாட்டிடலாம். இது பாருங்கள். இப்போ விளக்கு ஏற்றியாச்சு பாருங்கள். நீங்களும் அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு வீட்டில் ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விளக்குக்கு ஒரு பூ ஒன்று சாத்திட்டு எப்பயும் போல் நம்ம ஊதுபத்தி காமிச்சிட்டு நம்ம பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.